அம்மா எங்க போவா, என்ன செய்வா, நம்மளை விட்டா வேற யாரு கதின்னு தான் இவ வார்த்தைய விஷமா அள்ளி கொட்டிட்டான். போதும்மா, நீங்க வீட்டுக்கு வாங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? வரமாட்டேன். மச்சான், என்ன மச்சான் அது? அத்தை வயசுல பெரியவங்க, எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எப்படி வச்சு தாங்கணும் உங்களுக்கு தெரியாது? ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? அத்தை, நீங்க இனிமே உங்க பிள்ளை வீட்டுல இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. அந்த வீட்டுக்கு போக மாட்டீங்க, அவ்வளவுதானே? விடுங்க, வாங்க வந்து வண்டியில இருங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன கௌரி? நம்ம வீட்டுக்கா? ஆமா, அத்தை இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும். அது உன் வீட்டு தானே. மக வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா மக வீட்டுல இருக்கிறது என்ன தப்பு? அத்தை நீங்க வாங்க. வேண்டாம்மா, தயவுசெய்து வீட்டுக்கு வாங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. அத்தை புரிஞ்சுக்கங்க அத்தை. உங்க கோவம் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும். வாங்கத்த வீட்டுக்கு போலாம். விடுங்க அண்ணி, அம்மா கோவம் தீர்ற வரைக்கும் எங்க வீட்ல இருக்கட்டும். அம்மா வாமா போலாம். அத்தை வாங்க அத்தை, ஏன் தயங்குறீங்க? வருத்தப்பட வேண்டாம். அம்மா என் கூட இருக்கட்டும், நான் சமாதானப்படுத்துறேன். உனக்கு தான் உங்க கோவத்தை பத்தி தெரியும்ல, நாங்க கூட்டிட்டு போறோன்னு. கௌரி வா, வந்து வண்டியில இரு. அம்மா கோவமா இருக்காங்களே, போ. வரேன்னு பராணி. ஹலோ மாமா, நான் சித்ரா பேசுறேன். சொல்லுமா. மாமா, என் புருஷன் என் விஷயமா வீட்டுல பிரச்சனை பண்ணதையும், பிரச்சனை பண்ணிட்டு ஹோட்டல்ல போய் தங்கினதையும் ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா, நீ ஏற்கனவே வேதனையில் அவஸ்தைப்பட்டு இருக்க. மென்மேல உன்னை வேதனைப்படுத்த வேணாம் நான் சொல்லலை. நான் முந்தன லாட்ஜில் போய் பார்த்தம்மா. அவன் என்னை ஒரே அடியாக எடுத்தெறிஞ்சு பேசினான். சரி, எப்படியாவது கோபம் தீர்ந்து அமைதியாகி வீட்டுக்கு திரும்பிடுவான்னு நினச்சிக்கிட்டு அந்த கசப்பை முழுங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கிருஷ்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கிருஷ்ணன் போய் அவர் ஹோட்டல்ல பாத்திருக்காரு. அவர் போய் பார்த்தப்போ அவருக்கு நல்ல ஜுரம் இருந்திருக்கு. ஐயோ, ஜுரமா? என்னம்மா சொல்ற? கவலைப்படாதீங்க மாமா, கிருஷ்ணன் சொல்லி நானும் போய் அவரை பார்த்தேன். போய் பார்த்து அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நல்ல வேளைம்மா. கேட்டியா ரஞ்சினி, லாட்ஜில் மூணு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கான். சித்ரா தான் அவனை சமாதானப்படுத்தி பள்ளிப்பட்டு கூட்டிகிட்டு போயிருக்கா. மாமா, ஒரு விஷயம். சொல்லுமா, என்ன விஷயம்? நான் தனி கொடுத்தனம் போறதுக்கு சம்மதிச்சாதான் அவர் அங்கேருந்து வருவேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாரு. நான் சம்மதிக்கலன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு ஹோட்டல் மாடியிலேருந்து குதிக்க போயிட்டாரு. வேற வழியே இல்லாம நானும் தனி கொடுத்தனம் போறதுக்கு சம்மதம்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையம்மா. கவலைப்படாதீங்க மாமா, எனக்கு அப்போ வேற வழியே இல்லாம தான் அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணேன். இன்னும் ஒரு
2 நாள்ல நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி அங்க அமுச்சு வச்சிடுறேன். அத்தைக்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் சொல்லிடுங்க. நீங்க யாரும் ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நான் வச்சிடுறேன் மாமா. சரிம்மா. யாருங்க போன்ல? நம்ம மருமக சித்ரா தான். இந்த மூந்தம் பையன் லாட்ஜில் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கான். கிருஷ்ணன் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவனை போய் கூப்பிட்டுருக்கான். அவன் வரல. அதுக்கப்புறம் சித்ரா போய் அவனை சமாதானப்படுத்தி பள்ளிப்பட்டு கூட்டிகிட்டு போயிருக்கா. இந்த பாவி அவகிட்ட நம்ம தனி கொடுத்தன போயிடணும், இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு அவளை மிரட்டி அவளை சம்மதிக்க வச்சு சத்தியம் வாங்கிட்டான். என்ன அழகா ஜோடனை பண்ணி அவ செஞ்சிருக்கா. அப்போ அவ ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன்ல. ஜுரம் தற்கொலை முயற்சின்னு தனி கொடுத்தனத்துக்கு சத்தியம் வேற பண்ணிட்டாளா? உங்க புள்ளைய வீட்டோட கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க புள்ளைய இழுத்து முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டேன். அவரை தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிட்டு போறேன். எப்படி என்னோட சாமர்த்தியம்னு சொல்லாம சொல்றா. என்னம்மா பேசுற நீ? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? உன் புள்ள மிரட்டினதுல அவனோட உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக அவ வீட்டை கூட்டிட்டு போயிருக்கா. அத புகுந்த வீட்டுக்கு சொல்லுங்கிறதுக்காக போன் பண்ணி சொல்றா. இது கூட உன் தப்பா நினைப்ப? நீ பேசாத. நீ எல்லாம் ஒன்னாலதான் வந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே உன் புருஷனை நீ கண்ட்ரோல்ல வச்சிருந்தீன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. இங்க பாருங்க, இனிமேல் எனக்கு மகனும் வேண்டாம், மருமகளும் வேண்டாம். பொண்டாட்டி பேச்ச கேக்குற புள்ள எனக்கு தேவையில்லை. இவன் தனி கொடுத்தன போகணும்னு சொல்லுவானா, இவன் சத்தியம் பண்றாளாம். இங்க பாருங்க, இனிமேல் அவங்க 2 பேருக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. அம்மா, பெத்த தாயை விட அவனுக்கு கட்டின பொண்டாட்டி பெருசா போயிட்டாளா? என்ன பேசினாலும் என்ன மாய்மாலம் பண்ணாலும் தெரியல. என் புள்ளைய இழுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டா. தனி கொடுத்துட்டு போறாளாம். இனிமேல் இந்த வீட்டுல அடுப்பெரியுமா? இந்த வீட்டுல சந்தோஷம் தான் இருக்குமா? ஒழியட்டும், எக்கடுகட்டு போகட்டும். விசாலா, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னம்மா பண்ற? இப்ப என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி, என்ன பண்ண போற? அதான் சொன்னேனே, இனிமேல் அவங்க 2 பேருக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள அவங்க வரக்கூடாது. அதான் அவங்க துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க மூஞ்சி மேல விட்டு எரிஞ்சிட்டு வரப்போறாங்க. விசாலா, எல்லாம் தன்னால சரியா போயிடும். சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கெடுத்துறாத. போதும், இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் போதும். சும்மா இருங்க. வழி விடு. விசாலா, அம்மா, அம்மா சொன்னா கேளு, நில்லு. அம்மா, அம்மா இங்க பாரு. அம்மா சொன்னா கேளுமா. விசாலா, அம்மா சொல்றத கேள்றி. பள்ளிப்பட்டுக்கு போங்க. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். நீ இப்போ நான் வரேன். வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறல, வாங்க வந்து படிக்கலாம். வாங்க. சித்ரா, அப்பளம் பொரிக்கட்டுமா? வேண்டாம்மா, ஜுரம் வந்த உடம்பு என்ன பண்ணலாம் வேண்டாம். இன்னும் 2 நாள் போட்டோம். ஏதோ வண்டி சத்த மாதிரி கேக்குது. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். வாங்க சம்பந்தியம்மா, உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க?
யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கே இது அசிங்கமா இல்ல? மாமியார் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன்டா பேச மாட்டேங்கிற? இவளுக்கு உன்னை எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாளுங்களா? சம்பந்திமா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்னமோ அவளுங்க இவளுங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏண்டி ஏன் சும்மா இருக்க சொல்ற? அவங்க பேசினா உங்க வண்டவாளம்லாம் வெளியில வந்துரும் பயப்படுறியா? உங்க அண்ணன் பேசி பேசியே எங்களை கொன்னா, நீ பேசாமையே எங்களை கொல்ற. ஆனா நீங்க 2 பேருமே உங்களுக்கு வேண்டிய காரியத்தை மட்டும் நல்லா சாதிச்சிட்டீங்கடி. அத்தை நீங்க என்ன எப்பவுமே தப்பாவே நினைக்கிறீங்க. இல்லடி, இப்பதான் சரியா பேச ஆரம்பிச்சு. உங்க அண்ணன் எங்க கிட்ட இருக்கிற ரைஸ் மில்ல காட்டி பணத்தை சுருட்டிட்டு போனான். நீ சம்பாதிக்கிற புருஷன் மட்டும் போதுன்னு இவன் மனச மாத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. நான் இவர் மனச மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக அதான் மாத்திட்டியடி. இன்னும் என்னத்த மாத்த போற? அம்மா, சித்ரா மேல எந்த தப்பும் இல்ல. நானா தான் இங்க வந்தேன். ஆமா, அவதான் முக்கியம்னு என்ன எடுத்தெறிஞ்சு பேசுவ. யாருமே வேண்டான்னு சொல்லாம கொள்ளாம லாட்ஜில போய் தங்குவ. கூப்பிட வந்த உங்க அப்பாவை திட்டி அனுப்புவ. ஆனா உன் பொண்டாட்டி கூப்பிட்டா மட்டும் அவ பின்னாடியே போயிடுவ. அந்த அளவுக்கு அவ உன்னை மயக்கி வச்சிருக்கான்னு சொன்னா மாத்திரம் நீ ஒத்துக்க மாட்டல்ல? அவ என்ன வீட்டுக்கு தாமா போக சொன்னா. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு சப் ரெஜிஸ்டரா இருக்கிறவன் சோத்துக்கு வக்கில்லாதவன் மாதிரி மாமியார் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு மான ரோஷமே கிடையாதாடா? சம்பந்திமா, மாப்பிள்ளை ஏதோ கோவத்துல இங்க வந்துட்டாரு. அதுக்காக நீங்க அவர் அப்படி பேசுறது கொஞ்சம் நீ பேசாத. என் வயிற்றுச்சல் அப்படி பேச வைக்குது. உங்களுக்கு என்ன? மகளை வச்சு மருமகனை வளைச்சு போட்டாச்சு. பேசாம இருங்க. செந்தில் செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க என் மக மேல இவ்ளோ கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. நீ மருமகனை வளைச்சு போட்டது மட்டும் ரொம்ப நல்லதா படுதா? அத்தை உங்களுக்கு இருக்கிற கோபத்துல நீங்க என்ன பேசுறீங்கன்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது? உன்ன மாதிரி புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சுக்கிற பக்குவம் எல்லாம் எனக்கு தெரியலையே. வெள்ளையந்தே இருந்துட்டோம். அதான் பெத்த புள்ளையே எங்களை வேண்டான்னு சொன்னதே எனக்கு கோவம் வருது. அம்மா, இப்ப எதுக்கு வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? நல்ல கேள்விடா. உன்னை பெத்து வளர்க்கும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு உனக்கு எல்லாத்தையும் நாங்க பார்த்து பார்த்து பண்ணினோம். உன் வயசறிஞ்சு மனசறிஞ்சு பார்த்து பார்த்து வளர்க்க போய் தான் இன்னைக்கு நீ என்ன இந்த கேள்வி கேட்டுட்டு நிக்கிற. என்னங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கேளுடா, கேட்டுக்கோ. உன் பொண்டாட்டி சொல்றத அப்படியே தட்டாம கேளு. அது எப்படிடா? அது கல்யாணம் ஆன உடனே பெத்த அப்பா அம்மா எல்லாரையும் மறந்து பேசுறீங்க. இப்ப உங்களெல்லாம் யார் வேண்டான்னு சொன்னா? நீ சொல்லலடா, நீ நடந்துக்கிற விதம் அப்படி சொல்லுது. நான் என்ன நடந்துக்கிறேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தானே. சித்ரா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்பவே நான் சொன்னேன்ல, சித்ரா உன்னை ஏத்துக்கலன்னா நான் தனி கொடுத்துட்டு போயிடும்னு சொன்னேன்ல. நீ தான் கேட்க மாட்டேன்னு இப்ப வந்து திட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம்.